இது வந்து கட்டர், ஹெட் பின், ஐ பின் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று மெயினாக நான் வந்து கீர் வயருமே இதில் தான் கட் பண்ணுவேன். என்னால் சிசரில் கீர் வயர் கட் பண்ண முடியாது. இந்த கட்டர் வச்சு தான் கட் பண்ணுவேன். அதே மாதிரி கட்டர் தான் இதுவும். வேற குவாலிட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னு வாங்கினேன். ஆனால் இதை விட இது சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிச்சு. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நீங்கள் எண்ணெயில் வச்சு தான், எண்ணெய் தடவி தான் மெயின்டைன் பண்ணணும். நான் எண்ணெய் தடவி மெயின்டைன் பண்ணல, அதனால வீணாக போச்சு. ஆனால் யூஸ் ஆகும் இதுவுமே. இது வந்து நோஸ் பில்லர், ஹெட் பின், ஐ பின் எல்லாம் வளைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சேம் இதுவும் அதே தான். இதுவும் இதே மாதிரி கொஞ்சம் விலை கூட, ஆனால் யூஸ் பண்ணாமலே துருப்பிடிச்சு போச்சு. இன்னொன்று, இந்த மாதிரி கட்டிங் டைப் இருக்கிறது வாங்காதீங்க. அது என்ன ஆகுதுன்னா, வளைக்கும் போது நமக்கு ரவுண்ட் ஷேப் வரல, கொஞ்சம் பெருசாக வருது, ஷேப்புமே நல்லா இல்லை. இன்னொன்று, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரவுண்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கிடைச்சா, இங்கேருந்து மெலிசா ஸ்டார்ட் பண்ணி ரவுண்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க. இதோட பேர் வந்து பஞ்சிங் பில்லர். ஹோல் போடுறதுக்கு, நம்ம எம்டிஎஃப்ல ஹோல் போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க. த்ரெட் கட்டர், இதை வந்து நிறைய ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனில இதை ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. நான் வந்து த்ரெட் கட்டர் தான். சிசர் நார்மலா இது வந்து சில்க் த்ரெட் கட் பண்றதுக்காக மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோன் செயின்லாம் நான் வந்து ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் வந்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்றேன். இப்போ இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்றது நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது ஹெட் பின். ஐ பின்னை விட ஹெட் பின் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் நார்மலா ஃபர்ஸ்ட் இந்த கட்டர்ல கொஞ்சம் கட் பண்றேன். கட் ஆயிடுச்சா தெரியலனா இன்னும் கொஞ்சம் பாருங்க. இந்த அளவுக்கு நான் அப்படி கட் பண்றேன். கட் ஆயிடுச்சா? இன்னொன்னு பெருசு வச்சிருக்கேன் இல்லையா, அது அவ்வளவுதான். கட் பண்ணி இங்கே விழுந்துருச்சா? இது அதே மாதிரி ஹெட் பின் தான் எடுத்திருக்கேன். இதை வளைக்கிறதுக்கு நான் வந்து இந்த பில்லர் தான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வளைச்சிட்டு கரெக்டா ரவுண்ட் ஷேப் வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பெருசா வளைச்சிட்டோம். இப்படி வளைச்சிடணும். ஓகேவா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இதுல வளைச்சா எனக்கு ஒழுங்கா வராதுன்னு. நான் கட் பண்ணி இப்போ இந்த நோஸ் பில்லர்ல நான் வளைக்கிறேன். கொஞ்சம் பெருசா தான் வளைக்கிறேன். கொஞ்சம் கோணையா வந்திருக்கு. பெருசா தான் வரும். அதுவும் இல்லாம ஷேப்புமே நல்லா இல்ல. நான் இதுல வளைச்சேன்னா எனக்கு ரவுண்ட் ஷேப் ஓரளவுக்கு வந்துடும். இது வந்து ஸ்லைடர் டைப்ல இருக்கலாம் இந்த கத்தி. நான் வந்து எதையும் மெயின்டைன் பண்ணாததுனால ஒழுங்கா பாக்ஸை மூடி வைக்க மாட்டேன். பாக்ஸ் டஸ்ட் ஆகும். அதனாலதான் இந்த எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு. இது வந்து ஸ்லைடர் டைப்ல இருக்க கத்தி. அந்த கத்தியை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது மோல்டு, பீட்ஸ் இதெல்லாமே கிளீன் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி பிளேடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிளேட விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த டூல்ஸ் எல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடு, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் இந்த வீடியோ.